ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா மித்ரன்ஸ் vlog. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறதுனால இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இது வந்து வீட்லேயே பீட்சா மேக் பண்ணி போடுற வீடியோ. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதோட பேஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணுது. செம்ம ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிஜமாலே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேஸ் பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு, ஈஸ்ட்டை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது கை நம்மளுக்கு தொடுற அளவுக்கு இருக்கணும். அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், இதை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாவே ஆக்டிவேட் ஆகிடும் ஈஸ்ட்டு. ஸோ மைதா மாவில் நம்ம எப்படியும் சப்பாத்திக்கு தொரட்டுவோம் இல்லைங்களா, மைதா மாவு, உப்பு அதை போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன தண்ணியே போதுமானது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தட்டி அதாவது திரட்டி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா அப்படியே எல்லாமே பைண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன வச்சு பண்ண போகிறேன்னா ஸ்வீட் கார்னு, ஆனியன், கேப்சிகத்துலேயும் ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் கிடச்சா கூட கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க பீட்சா. அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வெறும் க்ரீன் கேப்சிகம் வச்சு தான் பண்ணுறேன். ஸ்வீட் கார்னை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்சா அந்த பேஸ் தடவுறதுக்கு அந்த அந்த சாஸ் இருக்கும் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து நான் ஹாட் சில்லி சாஸும் மயோனஸும் கடையில் கிடைக்கிறது தான், ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு அந்த ஈஸ்ட் வந்து 1.5 hours நம்ம ஊற வச்சோன்னா அப்படியே புஷ்ஷுன்னு மாவு பொங்கி வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் 2 பார்ட்டிஷனாக பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஒன்று வந்து நான் தண்ணியில் கொதிக்க வச்சும் பண்ணேன், உப்பு லேயர் போட்டும் பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடணும் குக்கரை. நம்ம குக்கர் வச்சுட்டு நல்லா ஒரு லேயருக்கு 2 லேயருக்கு நம்ம கல் உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க குக்கரை. அப்புறம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக எண்ணெயோ பட்டரோ கீயோ எது வேணாலும் தடவிக்கலாம். அதை தடவிட்டு அந்த பேஸை நல்லா தட்டி ஒரு ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தடியாக இருக்கணும் அப்போ தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்ஸ் வச்சு நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் அந்த பீட்சாவில் நல்லா இறங்கியிருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. நிஜமாலே மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சாஸில் நம்ம இந்த ஃபோக்ஸை வச்சு கொடுத்தனோன்னா அந்த சாஸ் நல்லா இறங்கியிருக்கும் அந்த பேஸில். இப்போ நல்லா அந்த சாஸை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நிஜமாலே ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். பசங்களுக்கு வந்து நான் இங்கே வெளில வாங்கி தர வேண்டாம், கடையில் ட்ரை பண்ணுறதுலாம் அன்ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கலாம். செம்ம சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது வீட்டில் செய்கிறதுனால பேஸ் எப்படி வருமோன்னு. பட் இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது. நிஜமாலே பேஸ் சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாஸை இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து மார்ஜரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு துருவியே ஒரு பேக்கெட்டில் கிடைக்கிது. சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு சீஸ் போட்டுக்கிட்டேன். நல்லாவே சீஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சீஸ் போடலை, ஓரளவுக்கு தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் நல்லா எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கார்னு, அதே மாதிரி ஆலிவ்ஸ் கிடைக்கும், அதையும் போட்டுக்கலாம். என்ன டைப் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் இல்லைனா சிக்கன் 65 நீங்கள் தனியாக பொரிச்சு வச்சுட்டு அதை கூட இதில் ஆட் பண்ணலாம். சிக்கன் பீட்சா ரெடி ஆயிரும். இல்லை மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனையும் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கேப்சிகம் எடுத்திருந்தேன். அது நல்லா நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகி வரும்போது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் அதையும் வச்சுட்டு க்ரீன் கேப்சிகமும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த பீட்சாவை நம்ம அசெம்பிள் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா பொறுமையாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அதை அசெம்பிள் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எனக்கு திரும்பவும் மார்ஜரல்லா சீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் போட்டுக்கலாம். நல்லா சீஸியாக இருக்கும் பீட்சா. பட் ஆனால் இந்த இடத்துல நான் கம்மியாக தான் போட்டுட்டேன் சீஸு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு போட்டிங்கன்னா இந்த டாமினோஸில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இழுத்து வரும் இல்லைங்களா, நூல் மாதிரி வருமே சீஸியாக, அந்த மாதிரி கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி போட்டேன். அது பார்க்கவே அழகா இருந்துச்சு. கடையில கிடைக்கிற பீட்சா மாரியே இருந்துச்சு. ஸோ இதோட சீசனிங் பார்த்தீங்கன்னா, அந்த இட்டாலியன் சீசன் ஆர்கானோ இருக்கு இல்லையா? அத தான் நான் வாங்கி போட்டிருந்தேன். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுனா கூட நீங்களே வீட்ல அத ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். இது பார்க்கவே அப்படைசிங்கா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இத பேக் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடயே எடுத்து அந்த குக்கர்ல வச்சேன். நிஜமாலே என்னால நம்பவே முடியல. இது நான் வீட்ல தான் செஞ்சேனான்ட்டு. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. அவ்ளோ சூப்பர் டெலிஷியஸ் டேஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ண விட்டேன். பாருங்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி, அந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்து சூப்பரா இருந்துச்சு. தட்டில எதுவுமே நம்மளுக்கு ஒட்டவே இல்ல. அது கட் பண்ணும்போதும் செம்மையா இருந்துச்சு. எனக்கு கத்தியில கட் பண்ண வரல. அப்புறம் என் ஹஸ்பண்ட விட்டு அவர கட் பண்ண வச்சேன். அவரு சூப்பரா கட் பண்ணி குடுத்தாரு. அது பாருங்க கட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அது எவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சுன்ட்டு. நிஜமாலே அந்த பேஸுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு இந்த வாட்டி பீட்சா. நீங்களும் இத வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்ட்டா பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் சூப்பர் எம்மி டேஸ்ட்டா வரும். அந்த சீஸ் பாருங்க அப்படியே சூப்பரா மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்குங்க பாருங்க. ரொம்ப ஃப்ளஃபியா அந்த பேஸ் பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு சாஃப்ட்டா அப்படியே பிஞ்சோனே வருது. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல டெய்லி பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணி குடுங்க. அது பாருங்க அந்த லேயர் எப்படி வந்திருக்குன்னு, சீஸும் எப்படி வந்திருக்கு, அந்த சாஸ் எப்படி மெல்ட் ஆயிருக்கு பாருங்க. மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும். அத பாருங்க சாஸ் வச்சு இது வந்து நான் தண்ணியில போட்டு செஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.